பெண்கள் விஷயத்தில் பெண்களை மதிக்க மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது ஆண்கள் எப்படி மதிப்பார்கள்? பெண்களுக்குரிய அந்த உரிமையை கொடுக்கறதுக்கு இங்கே யாரும் அண்டைக்கு ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கல. அது அண்டைக்கு இருந்தவர்கள் இன்றைக்கும் தான் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற தலைமுறை வேறு விதமாக அந்த சுதந்திரத்தை உரிமையை எடுத்திருக்கு. அது உரிமையும் இல்லை, சுதந்திரமும் இல்லை. அவர்கள் எடுத்திருக்கிறது வேறு ஏதோ ஒரு பிரச்சனை. அது சம்பந்தமாக வேறு காணொலியில் கதைக்கணும். அப்போ இன்றைக்கு இந்த போராளிகள் சொன்ன விடயங்களை வச்சு பார்க்கக்குள்ள அன்றைக்கு சீமான் அவர்கள் வன்னிக்கு வந்தபோது அங்கே எப்படியான அணுகுமுறைகள் இருந்தது என்று பல்வேறுபட்டவர்கள் கதைக்கிறத வச்சு பார்க்கக்குள்ள சீமான் என்ற மனிதருக்குள்ள தேசிய தலைவர் அவர்கள் அந்த கருத்தை விதைச்சதுக்கு காரணம் அவர்கள் அந்த பெண்கள் மீது காட்டுகின்ற மரியாதையாக நான் பார்க்குறேன் என்றதான் என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்குது. ஏனென்றால் இந்த உலகத்தில் பெண் உரிமைகள் மதிக்கப்படுவதில்லை என்றதான் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. பெண்களுக்கான உரிமைகள், அவையின் சுதந்திரங்கள், அவைகளின் விருப்பங்கள், அவைகளின் முடிவுகள் அது மதிக்கப்படுறதில்லை. அப்போ அதால் தான் நிறைய நாடுகளுக்கு இந்த போராடினவர்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரங்கள் கொடுக்குறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. இதைத்தான் பெரும்பான்மையாக பார்ப்பார்கள். ஆண்களுக்குரிய உரிமைகளை பார்க்க மாட்டார்கள். ஏனென்றால் ஆண்கள் ஏற்கனவே உரிமையோடு இருக்கிறவைகள். அப்போ இந்த பெண்களுக்கு சரிபாதி என்ற அந்த உரிமை ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்குதா என்றதை பார்ப்பார்கள். அப்போ அந்த வகையில் அண்ணன் இதை முன்னுக்கே கணிச்சிருக்கலாம். இந்த பெண்களுக்கான உரிமையை ஈழத்தில் இருக்கிற ஆண்மகன்கள் கொடுக்க மாட்டார்கள். அதோடு ஆண்மகன்கள் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, இந்த பெண்கள் என்ற அவர்களுக்கு இசைவாடக்கூடிய சில பெண்களை பல பெண்களை சேர்த்து வச்சு கொண்டு தான் அவர்கள் பெண்களையே பழி வாங்குவார்கள். இது சாதாரண குடும்பங்கள்லேயே அப்படித்தான் நடக்கு. அப்போ அங்கிருந்து வந்தவர்கள் அது அமைப்புக்குள்ளேயாக இருந்தாலும் கூட அவர்களுடைய அந்த வளர்ப்பு அடிப்படை அந்த சிறு வயதிலே வளர்ந்த வளர்ப்பை மாற்றிக்கொள்கிறதுக்கு விரும்ப மாட்டார்கள். அந்த பெண்களுக்கு கொடுக்குற மரியாதைகளை கண்காணித்து இவருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் அல்லது தான் நினைக்கிற அந்த கருத்தியலை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்குன்னு தலைவர் இணைச்சிருக்கலாம்ன்றது போராளிகள் கதைக்கின்ற கதைகளை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரியுது. நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காமல் கருத்தாக பதிவிடுங்கோ. மீண்டும் தொடர்ந்து கதைப்போம். நன்றி, வணக்கம்.